அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அடியேனுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்னைக்கு பதிவுல காலம் காலமாக நாம் தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய வழிபாடுகள், விரதங்கள், பரிகாரங்கள், இதையெல்லாம் நாம எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா முழு பலன் நமக்கு கிடைக்கும், அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல வழிபாடு என்றால் என்ன, நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான வேறுபாட்டை நமக்கு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வழிபாடுகள். அறங்களை கற்பிக்க உருவாக்கப்பட்டது, அதே போல நம்மை நெறிப்படுத்த உருவாக்கப்பட்டது. வழிபாடும் வாழ்க்கையும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அதனாலதான் மகாகவி பாரதியார் சொல்றாரு பாருங்க, ஆலயங்களை தேவ பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறார். ஒரு ஆடவன் ஆலயத்துக்கு போறான், அங்க இருக்கக்கூடிய ஆண் சிலைகளை பார்க்கும் பொழுது, தெய்வங்களை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கணுமா, சித்தர் பெருமக்களை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கணுமா, இந்த நிலையை நாமும் அடையணும், அதற்காக முயற்சிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதே போல பெண் தெய்வங்களை பார்க்கும் பொழுது இந்த சக்தி தான் வீட்டிலையும் இருக்கு, சமூகத்திலும் இருக்கு, பணிபுரியக்கூடிய இடத்திலும் இருக்கு, அப்படி நினைச்சு அங்கீகரிக்கணும், அவர்களுக்குரிய மரியாதையை தரணும். அப்படி இல்லாம வீட்டுல இருக்க பெண்களை அள வச்சுட்டு அவங்கள அவமதிச்சுட்டு ஆலயத்துக்கு போய் அம்மா தாயே கருமாறி அப்படின்னா அம்பாள் ஒரு நாளும் கண் திறக்க மாட்டாள், கருணை புரிய மாட்டாள். அப்ப அந்த வழிபாட்டினை நாம் சரியாக செய்கிறோமா, அதுக்காகத்தான் இந்த பதிவு. நிறைய பேர் சொல்றோம் இல்லையா, எவ்வளவு கோயிலுக்கு போறேன், விரதம் இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, முன்னேற்றமே இல்லையே. வழிபாட்டிலே எந்த குறையும் இல்லை. ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு பாருங்க, வழிபாடு செய்பவர்களுக்கு வையம் வசப்படும் அப்படிங்கிறார். ஒரு வழிபாடு என்பது இம்மைக்குரிய செல்வங்களையும் மறுமைக்குரிய நலன்களையும் அதே போல முடிவு நலனாகிய முக்தி நலனையும் அளிக்க வல்லது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, வழிபாட்டுல எந்த குறையும் இல்லை, குற்றமும் இல்லை. அப்ப நாம் செய்யக்கூடிய முறையில தான் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கலாம், அதை சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு. முதல்ல ஞானத்திலேயே உயர்ந்தது தன்னை அறிதல். யார்ட்டையாவது போய் உங்கள்கிட்ட என்ன நிறை அப்படின்னு கேளுங்களேன், உங்களோட பிளஸ் பாயிண்ட் என்ன சொல்லுங்க அப்படின்னோன்னா அப்படியே பட்டியல் போடுவாங்க. ஏதாவது யாராவது உதவின்னு வந்து கேட்டா உடனடியா ஓடி போய் செய்வாங்க. எந்த நேரமா இருந்தாலும் நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப வல்லவங்க, இறக்க குணம் அதிகங்க. அதே அவங்கள்ட்டே திருப்பி உங்கள்கிட்ட என்ன குறைன்னு கேட்டு பாருங்களேன், இப்படி எல்லாம் இருக்கிறதாங்க பெரிய குறை. நாட்டுல நல்லவனாவே இருக்கக்கூடாது, இறக்கமே படக்கூடாது, இதுதான் பெரிய குறை அப்படிம்பாங்க. யாரும் தன்னுடைய குறையை ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி குறையை நாம சரி செய்யணும், சரி செய்துக்கணும் நினைக்கணும். முதல்ல தன்னை அறியணும், சுய பரிசோதனை அவசியம். தன்னை அறிபவனே இறைவனை அறிகின்றான், அடைகின்றான். என் தாயார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏதோ தவறுதலா புத்தி கெட்டு இந்த தப்பை செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் உண்டு, விடிவு காலம் உண்டு. ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்கறாங்க பாரு, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிம்பாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. அதுதான் சத்தியம். திருமூலர் பாடுறாரு பாருங்க, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னையே அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அப்ப நாம செய்யக்கூடிய வழிபாட்டுல ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிற ஆர்வத்துல அதை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலையை அடையணும், அதை முழுமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற முயற்சி மட்டும்தான் வழிபாட்டிலே அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும். நிறைய பேர் பாருங்களேன், மௌன விரதம் இருப்பாங்க, வாய் மட்டும்தான் பேசாது, கை பேசும் கண் பேசும், அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறார் திருமூலர். வாக்கும் மனமும் இரண்டும் மௌனமாம். வாய் மட்டும் பேசாம இருந்தா போதாதுப்பா, மனசும் அமைதியா இருக்கணும். உண்ணா நோன்பு இருக்கிறோம், வைத்த காய போடுறோம், வைத்த காய போட்டா மட்டும் போதாது, இந்த மனசையும் காய போடு. நிறைய பேர் பூஜையில உட்கார்றோம், வழிபாடு செய்யறோம் வீட்டுல இல்ல ஆலயத்துலன்னு வச்சுக்கோங்களேன், நாம உட்கார்ந்து இருப்போம், ஆனா மனசு உட்காராது. உதடு மந்திரத்தை உச்சரிக்கும், கைகள் மலரை எடுத்து அர்ச்சிக்கும், கண் இங்க ஒரு பார்வை அங்க ஒரு பார்வை, செவி இருக்கு இல்லையா, அது யார் என்ன பேசுறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் வழிபாடா? பட்டினத்தடிகள் சொல்றாரு பாருங்க, கையொன்று செய்ய விழி ஒன்று காண கருத்தொன்று என்ன,
பொய்யொன்று வஞ்சக நான் ஒன்று பேச. ஆனா யாராவது கேட்டா என்ன சொல்றோம்? நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறோம். பொய்யொன்று வஞ்சக நான் ஒன்று பேச புலால் கமடும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வா இறைவா கச்சியே கம்பா அப்படிங்கிறார். இறைவன்கிட்ட கேட்பதை போல நம்மை பார்த்து கேட்பார். இதெல்லாம் ஒரு வழிபாடா பூசையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப நம்ம எப்படி வழிபடணும்? வழிபட்டால் வையம் வசப்படும்ங்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த வாக்கு பொய்க்காது. அவரே சொல்றாரு பாருங்க எப்படி வழிபாடு செய்யணுமா. ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெட நின்று கைகள் கூப்புவீர். மனசுக்குள்ள வஞ்சனை இல்லாம, பொய் இல்லாம, பகட்டு இல்லாம, பெருமை இல்லாமல், பொறாமை இல்லாமல் கைகளை கூப்புவீர், வழிபாடு செய்யுங்கள். வையம் உமதாமே. அப்படிதான் வழிபாடு செய்யணும். ஆலயத்துக்கு எவ்வளவு வருஷம் போறோங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனை ஆலயத்துக்கு போறோம் அது முக்கியம் இல்லை. ஆண்டவனை பார்க்கிறோம் அது முக்கியம் இல்லை. எத்தனை நிமிஷம் ஆண்டவனை மனச ஒருநிலைப்படுத்தி தியானிச்சோம், பார்த்தோம், அதுதான் முக்கியம். எவ்வளவு நேரம் பூஜையில உட்கார்றோம் முக்கியம் கிடையாது. மனச ஒருநிலைப்படுத்தாமல் செய்யக்கூடிய எந்த பூசையும், ஏன் யாகமே செய்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை, பயனும் இல்லை. அதை கருத்தில் கொள்ளணும். யாரா இருந்தாலும் அதை கருத்தில் கொண்டு சொல்லணும். இதெல்லாம் அடியனுடைய வார்த்தை அல்ல, அருளாளர்களினுடைய வார்த்தை. அப்ப ஒரு வழிபாடு செய்யறோம்னா ஆண்டவனை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். நாட்டை ஆடுறவங்க வந்தாலும் நம்ம அதை பத்தி கவலையே படக்கூடாது. இன்னைக்கு நாம ஆடுற ஆளு பாடுற ஆளு வந்தாலே இன்னைக்கெல்லாம் கவனத்தை சிதறிட்டு அவங்க பின்னாடி போய் ஒரு செல்ஃபி கிடைக்குமான்னு பின்னாடி பல பேர் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் ஒரு வழிபாடா? ஆலயம் என்பது மிகவும் மகத்துவமானது, உயர்ந்த இடம், உன்னதமான இடம், ஆன்மாவை லயிக்க செய்யக்கூடிய இடம், இறைவன் இருக்கக்கூடிய இடம் ஆலயம். நம்முடைய கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். கோடான கோடி சித்தர்கள் ஞானிகள் அந்த தலத்துல வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஆலயத்துக்கு போனா பயபக்திங்கிறது அதுதான். அப்படி ஆலயத்துக்கு போய் ஆண்டவனை நினைக்காம, ஆண்டவனை குறித்து சிந்திக்காம, உலக விஷயங்களை போய் அங்க போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டும் சிந்திச்சுக்கிட்டும் இருந்தா என்ன பயன்? அப்போ ஒரு வழிபாட்டுல நாம அமர்றோம்னா நம்முடைய முழுவதும், நம்முடைய முழு மனம்னு சொல்றோம் இல்லையா, அது அப்படியே அங்கதான் இருக்கணும். தெய்வத்தை நோக்கித்தான் இருக்கணும். அப்படி செய்யாதனால தான் எத்தனை வருஷம் கும்பிட்டாலும் ஒரு பயனும் பலருக்கும் கிடைக்கிறது இல்லை. எந்த வஞ்சமும் இருக்கக்கூடாது. ஒரு வழிபாட்டுல இருக்கும் பொழுது வாழ்க்கை வரட்டும் அப்புறம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாமி கும்பிட்டோம்னு வைங்க. என் நிலைமை கொஞ்சம் மாறட்டும் அப்புறம் இருக்கு, நான் யாரும் காட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சாமி கும்பிட்டோம்னு வைங்க. இறைவன் நினைப்பான் முதல்ல மாறினா தானே அப்படின்னு நினைப்பானா. ரொம்ப அழகா பாடுறாரு பாருங்க. உள்ளம் உருகணுமா தெய்வத்துக்கிட்ட. இப்ப நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்தாலே, மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்துட்டா பாருங்க, ஒரு நடிகனை பார்த்தாலே இன்னைக்கெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி. தவம் கிடக்குறாங்க நிறைய பேர், கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுக்குது. அப்ப என்னைக்கு நித்தியமானவன், நிரந்தரமானவன். இந்த உலகம் பாருங்க நிலையில்லாதது. மனிதர்கள் நிறம் மாறுவார்கள். அவர்களுக்கே இவ்வளவு மதிப்புனா என்னைக்கும் இருக்கிறவன் இவன் மட்டும்தான், தெய்வம் மட்டும்தான், நாம கும்பிடுற சாமி மட்டும்தான். அப்ப அவனை எப்படி உள்ளம் ஒன்றி உருகி வழிபாடு செய்யணும்? ஆனந்தத்துல கூத்தாட வேண்டாமா? கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுக்க வேண்டாமா? மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் களருக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேங்கிறாரே. உடல் குலைய என்பெல்லாம் நெக்குருக விழிநீர்கள் ஊற்றன வெதும்பி ஊற்றங்கிறாரு தாய்மான சுவாமிகள். அப்படி வழிபாட்டை நாம் செய்தாதான் இறைவன் பாருங்க அப்படியே அழுது புலம்பி அரற்றி, உன்னை தவிர எனக்கு யாரும் கிடையாது, உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன், எனக்கு நீயே துணை, நீயே கதி என்று யாரெல்லாம் அவனை சரணடைகிறார்களோ அந்த உள்ள நெகிழ்ச்சி இருக்கு இல்லையா, நெகிழ நெகிழ அந்த அன்பு வெள்ளம் கரை புரண்டு ஓடுமா. அந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய உள்ளத்துல இறைவனுடைய திருவடி தாமரை மலரும்.
அதான் அப்பர் சுவாமிகள் பாடுறார். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் அவன் எங்கேயும் இல்ல, மெய்யடியார்களினுடைய உள்ளத்துல குடிகொள்றான். பலருக்கும் தெரியாது, அதுதான் காரணம். அவன் எங்க இருக்கான்? தொண்டர்கள் உள்ளத்திலே அவன் வாசம் செய்கிறான். அப்ப இவர்கள் மனசுக்குள்ள இறைவன் இருக்கிறானா? ஆனா யார வெறுக்கிறானா? யாரிடமிருந்து தள்ளி நிற்கிறானா? பொக்கமிக்கவர், பொய்யர்கள், உள்ளன்பில்லாமல் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், சும்மா வசதியை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய அர்ச்சிக்கலாம், அபிஷேகிக்கலாம், தங்களுடைய ஆடம்பரத்தை வெளிக்காட்டி கொண்டிருப்பவர்கள், வஞ்சக நெஞ்சம் உடையவர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியேன் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகிறார். அவன் சிரிப்பானா? இறைவன் சிவபெருமான் என் அப்பன் அவர்களிடமிருந்து தள்ளி நிற்பானா? நினைத்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய வழிபாடு இதுவரைக்கும் நாம் செய்தது சரியாக செய்திருக்கிறோமா? அப்ப என்ன குறை? வழிபாட்டுக்கு பலன் உண்டு, நீங்க இருக்கக்கூடிய விரதத்துக்கு பலன் உண்டு, அதுல மாற்றுக்கருத்தெல்லாம் இல்ல. ஒரு பக்கம் புண்ணியம், விரதத்தை இருந்துட்டு மறுபக்கம் பாவம் செஞ்சு அதற்குரிய தீவனையும் வாங்கிக்கிட்டா அப்புறம் என்ன வாழ்க்கை மாறும்? எப்படி மாறும்? எப்படி முன்னேற்றம் இருக்கும்? அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து எதெல்லாம் சரியில்லையோ அதையெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு தெய்வத்திடம் முழுமையாக இந்த மனம் மெய் மொழி இருக்கு இல்லையா, அது ஒன்றுபடணும். அது ஒன்றுபட்டு செய்யக்கூடிய வழிபாடுதான் சிறக்கும், முழு பலனை தரும். ஒருமையுடன்கிறாரு பாருங்க. சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கலேன்கிறார் அருணகிரி சுவாமிகள். நின்று சேவிக்கலேன்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு ஒரு இடத்துல நின்று நான் சேவிக்கலையப்பா, அதுதான் பொருள். பல மணி நேரம் சாமியை பார்க்க காத்து கிடக்குறோம், அது முக்கியம் கிடையாது. மனசு எங்க இருக்கு, அதுதான் முக்கியம். அதை உணர்ந்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் இன்பமே, எந்நாளும் துன்பமில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.